சுற்றுலா அப்படின்னாலே அதை நம்ம வெறும் செலவாக மட்டும் பார்க்கக்கூடாது, அங்கேருந்து நம்ம பல நினைவுகள் எடுத்துகிட்டு வர முடியும். இப்போ தேனியில் லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய வேலப்பர் ஹாலிடேஸ் இவங்க வந்துட்டு பல இடங்களுக்கு சுற்றுலா அரேஞ்ச் பண்ணி தராங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த மூணாறு, ஊட்டி, கொடைக்கானல் இது மாதிரி மலை பிரதேசங்களுக்கு லோக்கல் கைடோட நம்ம கார் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், நம்ம தங்குற இடம், சாப்பாடு எல்லாமே சிறப்பாக இருக்குது. நானுமே சில வாட்டி போயிருக்கேன் அந்த ட்ராவல்ஸ் மூலிமா, நல்லா அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஆன்மீக சுற்றுலாவாக இருக்கட்டும், ஹனிமூன் பேக்கேஜ், ஸ்டூடெண்ட்டாக போகிறாங்கன்னா அது தனி பேக்கேஜ் இருக்குது. இன்டர்நேஷ்னல் அளவுக்கு எடுத்துக்கிட்டோம்னா இந்த அந்தமான், சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து இது மாதிரி பல நாடுகளுக்கு நல்ல அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தராங்க. இந்த ட்ராவல்ஸை நீங்கள் பயன்படுத்தும் போது நம்ம YA டாக் இந்த சேனலை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு 3 நாள் லீவ் இருந்துச்சுங்க. சரி ஒரு சின்ன ட்ரிப் பிளான் பண்ணோம். ஸோ பக்கத்தில் இருக்க அந்த இந்தோனேஷியா போயிட்டு வரலான்னு தான் பிளான். சிங்கப்பூர்லேருந்து நம்ம இந்தோனேஷியா போகணும் அப்படின்னா பெரின்னு சொல்லக்கூடிய அந்த போட் வழியாக தான் போகணும் நம்ம. அப்புறம் இருக்குது சிங்கப்பூர், இனிமேல் தான் கிளம்ப போகிறோம். இந்தோனேஷியா அப்படி எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 12,000 தீவுகளாக சேர்ந்தது தான் இந்தோனேஷியா. அது பெரிய கண்ட்ரி அது. அதில் ஒரு சுமார் 6,000 தீவுகளில் மட்டும்தான் நம்ம மக்கள் வாழ்கிற மாதிரி இருக்குது. ஸோ மற்ற மீதி இருக்க 6,000 தீவுகள் வந்துட்டு டீப் ஃபாரஸ்ட்டு, ரொம்ப கொஞ்சம் மக்கள் வசிக்கிற தகுதியான இடம் கிடையாது. ஸோ அந்த 6,000 தீவுகள் மட்டும் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு தீவுன்னு சொன்னோம்னா அந்த பாத்தாம் தீவுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அங்கே தான் போக போகிறோம் இன்றைக்கி. இந்த ரைட் சைடு நிற்கிற போட்டு தான் நம்ம போட்டில் தான் போக போகிறோம். ஸோ நிறையா போட்டு வந்துக்கிட்டு போயிட்டுருக்கு, நீங்கள் பார்க்க முடியுதா? இந்த போட்டை போர்டிங் போட்டுட்ருக்காங்க, ஃபுல்லாக போயிட்டுருக்காங்க ஏறுறதுக்கு. நம்ம ஏர்போர்ட்டில் போகிற மாதிரி தான், அதே போர்டிங் பாஸு இமிக்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு தான் போகணும். ஸோ நம்மளும் அப்படியே உள்ளே போவோம். உள்ளே வந்துட்டோம், போட்டுக்குள்ளே வந்துட்டோம். இன்னும் சில பேசஞ்சர்லாம் வந்துட்டுருக்காங்க. நல்லா போட்டு நல்லா பெரிய போட்டு தான், ஒரு கிட்டத்தட்ட 200 பேர் உள்ளே உட்காந்து போக முடியும். அந்த நல்லா பெருசாக தான் இருக்குது. இது உள்ள போட்டுக்குள்ளே பார்க்குறதுக்கு பஸ் மாதிரி தான் இருக்குது. போட்டு கிளம்பிடுச்சுங்க. பார்க்க ஆளை கம்மியாக இருக்க மாதிரி தெரியுதும். பக்கத்தில் பாருங்கள் எவ்வளோ ஒரு போட், பெரிய கப்பல் நிற்கிது. ஸோ நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்க முடியும் எவ்வளோ ஆழம் அப்படின்ட்டு. நம்ம போட்டு வெளியிலேருந்து பார்க்க முடியும், சைட் சைன் பார்க்க முடியும். அதான் பெரிய ஒரு அட்வான்டேஜ். மேலே அந்த ரோப் கார்லாம் இருக்கிறதுலாம் சிங்கப்பூருக்குள்ளே இருக்கிறது தான் அது. நம்ம அந்த ஹார்பர் ஃப்ரண்ட்லேருந்து செந்தோசான்னு சொல்லக்கூடிய ஒரு தனி தீவு இது. அங்கே போட்டில் போக முடியாது, கார் இதில் போகலாம், ரோப் காரில் போகலாம், நல்லாயிருக்கும் அது. மழை லைட்டாக ஸ்டார்ட் ஆரம்பிச்சிருச்சு. நார்மலாக இப்போ சிங்கப்பூர்லேருந்து அந்த பாதாம் தீவுன்றது ஒரு 45 நிமிஷம் தான் ட்ராவலிங் இருக்கும். ஸோ நம்ம கிளம்புறப்போ நம்ம லைட்டாக மழை பெஞ்சிட்ருக்கு. மேபி ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் வேணால் கொஞ்சம் லேட் ஆகலாம். கிளம்பி ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. மழையை பாருங்கள் அவ்வளோ பெருசாக வருது. பொதுவாக சிங்கப்பூரை பொறுத்தளவுக்கு கடலில் வந்து அலைகள் அதிகமாக இருக்காது. நமக்கு போட்டில் போகிறதுனால அலை பெருசாக தெரியுது. ஆள் அதிகமாக இருந்தால் கூட ஆளை பெருசாக தெரியாது. காற்று செம காற்று அடிக்குது. இந்த நீங்கள் இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும், நிற்கவே முடியல, கண்ணே திறக்க முடியல, அவ்வளோ காற்று அடிக்குது. இவர் நம்ம ஃப்ரெண்டு தான், அவர் நிறைய வாட்டி அங்கே போயிட்டு வந்திருக்காரு. ஸோ அங்கே என்னென்ன இருக்குது, என்னென்ன பார்க்கலாம்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கைட்லைன் கொடுத்துட்ருக்காரு. இதை நான் 4 பேர் தான் போனது. இந்தோனேஷியாவில் எங்களுக்கு 4 பேர் போனோம்னு சொன்னால ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரூபா செலவாச்சு. அது என்ன கதை அப்படின்றத நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன்.
இந்தோனேஷியா வந்துட்டோம். இதுதான் என்ட்ரன்ஸு. இந்தோனேஷியாவில் இமிகிரேஷன் ஃபார்மாலிட்டிஸாக முடிச்சு வெளியே வந்தோடனே வெளியே வந்தாலே அந்த மால் இருக்குது, பாத்தாம் சென்டர். அந்த மால் பெரிய மால் இது. இங்கே நம்ம தேவையான சாப்பிட்லாம், ஷாப்பிங் பண்ணுறது மாதிரி திங்ஸ் நிறையா இருக்குது. இது அந்த மால்குள்ளே. இப்போ நம்ம சைனீஸ் நியூ இயர் அப்படிங்கிறதுனால டெக்கரேஷன் நல்லா பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. சைனீஸ்காரங்க மேக்ஸிமம் நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க சைனீஸ் நியூ இயரை. அது முஸ்லீம் கண்ட்ரி, அது இந்தோனேஷியா முஸ்லீம் கண்ட்ரியாக இருந்தால் கூட சிங்கப்பூர் பக்கத்தில் பார்டரில் இருக்குல்ல, ஸோ சைனீஸ் நியூ இயர் நல்லா கிராண்டாகவே கொண்டாடுவாங்க. இதெல்லாம் மலாய் ஃபுட்டு, மலேசியாவில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நம்ம ஊரில் அந்த ரூபா அப்படின்னு பயன்படுத்துகிற மாதிரி இங்கே வந்து ருபியா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பேசுகிற இந்தோனேஷியா லாங்குவேஜாக இருந்தாலும் அந்த மலாய் கலந்து வரும். கொஞ்சம் மலாய் தெரிஞ்சிருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு லாங்குவேஜ். பக்கத்தில் ஒரு மசூதி, அவ்வளோ பெரிய மசூதியாக இருக்கு, ஆனால் ஆளுகளே இல்லை. அங்கே ஒன்று ஆளுங்க ரொம்ப ஆள் கம்மியாக இருக்காங்க. ஏன்னா மார்னிங் டைம், காலையில் டைம் அப்படின்னாலும் அப்படி இருக்காருன்னு தெரியல. இதுதான் நம்ம ஹோட்டல், தங்குறது ஹோட்டலு. நல்லா பெரிய ஹோட்டல் தான். நம்ம ஆல்ரெடி வரும்போது நைட் ஆகிடுச்சு. ஸோ டேரெக்டாக ரூம் போயிட்டு மறுநாள் காலையில் தான் ட்ரிப் வெளியே பிளான் பண்ணோம். இந்த ஹோட்டலோட ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம கப்பல் மாதிரி அந்த டிசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஹோட்டல் பார்க்க கப்பல் மாதிரி தெரியுதுல்ல, ஹோட்டலோட டிசைன் அப்படி கப்பல் மாதிரி பண்ணியிருப்பாங்க. இந்தோனேஷியா பொறுத்தளவுக்கு பார்த்தாமல ஒரு டாப் 5 பெரிய ஹோட்டல் அப்படின்னு 5 ஸ்டார் ஹோட்டல் அப்படி எடுத்தோம்னா அதில் இதுவும் ஒன்று இருக்குது. ஸோ நல்ல பெரிய கிராண்டாக இருக்குது. இவ்வளோ எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும் நமக்கு. இதான் ரூம். ஆனால் தாராளமாக பெரிய ரூம் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ரூம் ஆல்ரெடி புக் பண்ணி போயிட்டோம். சைடில் வியூ பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. நம்ம 14வது ஃப்ளோரில் இருந்தோம். நம்ம கீழே வியூ பார்க்குறதுக்கு அந்த சைடில் பார்க்குறது ஃபுல்லாகவே இந்தோனேஷியா ஊர் இருக்குது. அது ஃபுல்லாக கடலுக்கு நடுவில் வீடுங்க. ஸோ மறுநாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ஹோட்டலே கொடுத்துட்றாங்க. நம்ம அதோட ரூம் புக் பண்ணியிருக்கோம், அதோட சேர்த்து ஃபுட்டு வந்துடும். நல்லா நிறைய வெரைட்டி கொடுக்குறாங்க. நல்லா இருந்துச்சு ஃபுட்டு, இந்தோனேஷியன் ஃபுட்டு. பக்கத்தில் இருக்க அந்த நகோரா ஹில் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மால். இங்கேயும் நமக்கு தேவையான திங்ஸ் நிறையா வாங்க முடியும். கொஞ்சம் பெட்டராக இருக்கும், கொஞ்சம் சீப்பாகவும் இருக்கும். ஸோ உங்கள் பாதாம் தீவுக்கு வர்றவங்க கண்டிப்பாக அங்கே எல்லாம் போவாங்க. இங்கே வந்துட்டு நமக்கு தேவையான எல்லா திங்ஸுமே கிடைக்கும். நம்ம சென்னையில் அந்த சவனா ஸ்டோர் சைடு போவோம்ல, அது டி நகர் சைடு போவோம்ல, அது மாதிரி இருக்கும். ஸோ தேவையான திங்ஸு நம்ம சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, எல்லாம் ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்கும். எனக்கு எல்லாமே அந்த இந்தோனேஷியன் பணத்திலே போடுறதுனால நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், புரியாது நமக்கு அந்த அமௌண்ட் சரியாக புரியாது. ஸோ கொஞ்சம் கரெக்டாக யோசிச்சு தான் வாங்கணும்.
ஏன்னா ஆல்ரெடி எங்கள் லாங்குவேஜ் பிரச்சனையும் இருக்குது. ஸோ நாங்கள் எங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. நான் கால்குலேட்டரில் போட்டு தான் காமிச்சோம். இப்போ டிஷர்ட் 1000 ரூபா அப்படின்னா கால்குலேட்டரில் போட்டு தான் காட்டுறாங்க. ஸோ கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்குல்ல. இது ஃபுல்லாக அந்த சாப்பாடு கடை தான். இது ரொட்டி ஜான்னு சொல்லிட்டு அங்கே இந்தோனேஷியாவில் ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ அது எப்படி தான் இருக்குது நம்மளும் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணி ஒரு ஆர்டர் பண்ணியிருக்கோம் 2. அந்த ரொட்டி ஜான் நல்லா தான் இருந்துச்சு. நார்மலாக பண்ணுக்குள்ளே நம்ம காய்கறிலாம் வச்சு நம்ம சாண்ட்விச் பண்ணுவோம்ல, அது மாதிரி தான் நல்லா இருந்துச்சு. சூடாக சாப்பிடும்போது நல்லா தான் இருந்துச்சு. அந்த ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ரூமுக்கு வந்தாச்சு. ரூமில் வந்து அங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அங்கே உள்ளே இருக்குது ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும், நல்லா பெருசாக இருக்கும். ஸோ அதில் தான் அப்படியே ஒரு குளியில் போட்டு இந்த ஹோட்டலில் ஸ்விம்மிங் பூலு, ஜிம்மு, அது எல்லாமே வச்சுருக்காங்க. ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. இந்த ஹோட்டலை பற்றி டீட்டெயில்ஸ் இல்லை ரெண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது கேட்டு எதுவும் டீட்டெயில்ஸ் வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பதில் போடுறேன். ஸ்விம்மிங் பூல் நைட் எஃபெக்டில் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. கீழே ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. சைனீஸ் நியூ இயர் அப்படிங்கிறதுனால கீழேயே ஹோட்டல்லே ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ நம்மளும் கலந்துக்குவோம் கொஞ்ச நேரம் அப்படின்ட்டு தான். இது அந்த ஹோட்டல் உள்ள தான். ஹோட்டலை பொறுத்தவங்கள சேஃப்டியானது அண்ட் செக்யூரிட்டியானது. அங்கே வெளியில் மீன்லாம் வச்சுருக்காங்க. பொதுவாகவே பெரிய பெரிய ஹோட்டலில் மீன் வைப்பாங்க, வாஸ்து மாதிரி வச்சு வைப்பாங்க. இங்கே நிறையா மீன் இருக்குது. மீன், ஆமைகள்லாம் நிறையா இருந்துச்சு, பார்க்குறது கலர்ஃபுல்லாக. இது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கடல் அது உள்ளே இருக்கிற பாருங்க, கடலுக்கு உள்ள வீடு. அது எப்படி தான் குடியிருக்காங்க தெரியல. இப்போ பெரிய வெள்ளம் வந்துச்சுன்னா அடிச்சு போயிருமா என்ன கதைன்னு தெரியல. அதுக்குள்ளே மரமும் இருக்குது. நேற்று நைட் நாங்கள் சாயந்தரம் பார்க்கும்போது நேரத்தில் பாதிக்கு மேலே தண்ணி இல்லாமல் இருந்துச்சு. இன்னைக்கு பார்க்கும்போது தண்ணி இருக்குது. ஒரு போட்டு வருதுங்க, இந்த போட்டு மடு வேகமாக வந்து கொடுக்குது. அங்கே இருக்க பூரா மீன் பிடிக்கிறாங்க அடிக்கடி. இப்போ ஹாஃப் அன் ஹவர் உட்காந்துருந்தோம், எல்லாம் மீன் பிடிக்க போய்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த இடத்துல வீட்டுக்கு ஒரு போட்டு வச்சுருக்காங்க சொந்தமாகவே. இந்த ஃப்ரிட்ஜ் எல்லாம் ஃபேமஸான ஃப்ரிட்ஜுங்க. இது வந்துட்டு அந்த பாதாம் அந்த தீவையும் கெலாங் தீவுன்னு சொல்லிட்டு இன்னொரு தீவு இருக்குது. 2 தீவு இணைக்கக்கூடிய ஒரு பாலம் அது. ஸோ நல்ல அருமையான பிளேஸ் இது. நம்ம ஊர்லலாம் அந்த கன்னியாகுமரியில் சன் செட் ஆகும்போது பார்ப்போம்ல, அதே மாதிரி இங்கே வந்துட்டு சூரியன் மறையும் போது எல்லாம் வந்து பார்க்குறாங்க இந்த டயத்தில். நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது அந்த பிரிட்ஜ் இது. ஆனால் ஊர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி அவுட்டில் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்க மாதிரி தான் தோணுது. ஆனால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. சின்ன சின்ன காட்டேஜ் இருக்குது, ஹோட்டல்ஸு, இந்த போட்டிங் போகிறவங்கலாம் நமக்குள்ளே போட்டிங் போகிறது. நம்ம கோவாலாம் போனோம்னா இருக்குங்களா, அது மாதிரி தான் இருக்குது இந்த இடம் மட்டும்.
இந்தோனேஷியாவில் எனக்கு ஒரு 1.5 கோடி ரூபா செலவாச்சுன்னு சொன்னேன்ல, அது என்ன கதை அப்படின்னா, இப்போ நம்ம ஊரில் ₹1 அப்படிங்கிறது இந்தோனேஷியா பணத்தை பொறுத்தளவுக்கு 188 ரூபா. அவ்வளவு எக்கனாமியில் ரொம்ப டவுனில் இருக்குது அந்த இந்தோனேஷியா. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம என்ன செலவு பண்ணாலுமே லட்சக்கணக்காக செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பிரியாணி சாப்பிட்ணுன்னா கூட ஒரு 3.5 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா செலவழிச்சா பிரியாணி சாப்பிடணும் அவங்க பணத்துக்கு. ஸோ அவ்வளோ ரொம்ப டவுனில் இருக்காங்க அவங்க. ஸோ அதனால் அவங்க கணக்கு பார்க்கும்போது 1.25 கோடிக்கு மேலே செலவாயிடுச்சு. ஆனால் நம்ம இந்திய பணத்துக்குன்னு பார்த்தா ஒரு 13,000 14,000 ரூபா அவ்வளோதான் வரும். அந்த பீச்சுக்கிட்டே பக்கத்தில் இருந்த மக்காச்சோளம் வாங்கி சாப்பிட்டோம். மக்காச்சோளம் எவ்வளோ நாங்கள் சொல்ல தெரியல, சொல்லி கேட்க தெரியல. இந்த கால்குலேட்டர்லாம் போட்டு காட்டுறாங்க. அவ்வளோதாங்க, ட்ரிப்பு முடிஞ்சிச்சு. இது வந்து அந்த ஹோட்டலில் ஈவெண்ட் நடந்துச்சு, அன்றைக்கி நைட் நடந்தது வந்து. ஸோ இந்த இந்தோனேஷியா பார்த்தாம வந்தவங்க கண்டிப்பாக வாங்க, வந்து எல்லா இடத்துலையும் நம்ம சொன்ன இடத்துக்கு போய் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இதில் வேறு எதுவும் டவுட்டு சந்தேகம் இருந்தாலோ இல்லை வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன்.